கண்ணியமானவர்களே, துஆக்கள் அங்கீகரிக்கப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நம் துஆக்கள் கபூலாகக்கூடிய பரக்கத்தான ஒரு வியாழக்கிழமையினுடைய தினத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் இந்த ஒரு திக்ரை ஓதி நம் அல்லாஹ்விடத்தில் கரத்தை உயர்த்தினால் போதும், நம் கரத்தை கீழே விடுவதற்கு முன்பு அல்லாஹ் தாலா நம்மினுடைய துஆக்கள் அனைத்தையும் அங்கீகரித்து விடுவான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. நபி அவர்கள் அன்வாரு சுஃபா அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கடியில் எப்போதுமே அமர்ந்திருப்பாங்க. ரசூல்லாவுடைய வேலை என்னன்னா, அவர்கள் வியாபாரம், அவர்களினுடைய தொழில் இதெல்லாம் போக சிறிது நேரம் இந்த அன்வாரு சுஃபா சஹாபாக்கள் கூடக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு இடத்துல ரசூல்லா உட்காந்து வரக்கூடிய சஹாபாக்களுக்கு மசாயில், இன்னும் திக்ர், இன்னும் வஜீஃபா, இன்னும் உபதேசங்கள் போன்ற நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ரசூல்லா. அப்போ அன்வாரு சுஃபா அப்படிங்கிற அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு சஹாபி வர்றாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. இந்த ஒரு ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு ஹதீஸ் ரசூல்லாட்ட வர்றார். வந்து, ரசூலல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப சோதனையாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கின்றது. நான் அல்லாட்ட எந்த முறையில் நான் அல்லாவை அழைத்தாலும் அல்லாஹ் தாலா என்னுடைய துஆக்கு பதிலே தரமாட்டான். நான் ஏதாவது தவறான காரியங்கள் செய்கிறேனா அப்படின்னு யோசித்து பார்த்தாலும் நான் எந்த விதமான தவறான காரியங்களும் செய்யலை, எந்த விதமான ஹராமான செயல்கள்லையும் நான் ஈடுபடலை. அல்லாஹ் ரசூல் எதை சொன்னாங்களோ அதை தான் நான் அமல் செய்கிறேன், அதை தான் பின்பற்றுறேன். இருந்தாலும் என்னுடைய துஆவை அல்லாஹ் தாலா கபூல் ஆக்குவதே கிடையாது. இதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட். நமக்கும் இந்த டவுட் இருக்கும். நம்ம நீண்ட நாளாக அல்லாட்ட ஒரு துஆவை கேட்போம், அல்லாஹு தாலா அந்த துஆவை கபூலே ஆக்க மாட்டான். ஆனால் அதற்கான ரீசன் என்னன்றது நம்மளால் யாருக்குமே சொல்ல முடியாது. இது போன்று சஹாபியும் ரசூல்லாட்ட இது போன்று கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில கேள்விகள் அவரிடத்துல கேட்டுட்டு இந்த திக்ரை கற்றுக் கொடுக்குறாங்க. சில கேள்விகள் கேட்குறாங்க. நீங்கள் ஹராமான உணவு எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹராமான பேச்சுகள் எதுவும் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தொழுகைகளை நீங்கள் விடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் மார்க்கம் சம்பந்தமான தீனிலிருந்து வெளியிலே செல்லக்கூடிய சில கேள்விகளை கேட்குறாங்க. அந்த எல்லா கேள்விகளுக்கும் அந்த ஒரு சஹாபி வைத்திருக்கக்கூடிய பதில் என்னன்னா, நான் இந்த எதிலும் ஈடுபடலை, அல்லாஹ் ரசூல் எதை சொன்னாங்களோ அதை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சஹாபின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் உன்னுடைய துஆ கபூல் ஆக்கப்படலை அப்படின்னா, உனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு அமலை நான் சஜெக்ஷன் பண்ணுறேன், ஒரு பெஸ்ட்டான ஒரு திக்ரை நான் உனக்கு சொல்கிறேன். அந்த திக்ரை மட்டும் நீங்கள் ஓதி அல்லாட்ட துஆ கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா உங்களுடைய துஆவை கபூல் ஆக்குவான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அங்கிருந்த சஹாபாக்களுக்கு ஒரு பேரானந்தம். அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கும் சரி, இவருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கபூல் ஆகக்கூடிய திக்ரை கற்றுக் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த திக்ரை அந்த ஒரு சஹாபி ஓதுறாரு. சில நாட்கள் கழித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நலம் விசாரிக்கும்போது ரசூல்லாட்ட கேட்குறாரு. ரசூல்லாவே கேட்குறாங்க, நான் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த துஆவை நீங்கள் ஓதுறீங்களா, அல்லாட்ட கேட்குறீங்களா, இப்போ உங்களுடைய துஆ கபூல் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறாரு, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் எப்போது கற்றுக் கொடுத்தீங்களோ, அபூ தாவூதுல ஒரு ஹதீஸ் பதிவிடப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் எப்போது கற்றுக் கொடுத்தீங்களோ அப்போதிலிருந்து இன்று வரை நான் கேட்ட எதையுமே அல்லாஹ் தாலா எனக்கு கொடுக்காம இருந்ததே கிடையாது. எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். நான் என்னெல்லாம் அல்லாட்ட கேட்பனோ அது எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துட்டேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக அந்த இடத்தை விட்டு புறப்பட்டிருப்பாங்க என்று ஹதீஸில் பதிவிடப்படுது. ஆக கண்ணியமானவர்கள், இது போன்று தான் நம்மினுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய துஆ கபூல் ஆகலை, நம்மினுடைய தேவைகள் நிறைவேறலை, இன்னும் உடனடியாக உங்களுடைய துஆ கபூலாக்கப்படணும், அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் ஓதுங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய தேவையை உடனடியாக நீங்கள் கரத்தை தூக்கி கீழே விடுவதற்கு முன் உங்களுடைய துஆக்களை இன்ஷா அல்லாஹ் தஆலா கபூலாக்குவான். இதை எப்போது ஓத வேண்டும் அப்படின்னா, நீங்கள் எப்பெல்லாம் துஆ கேட்கணும்னு நினைப்பீங்களோ, எப்பெல்லாம் துஆ கேட்கணும் அப்படின்னு
உங்களுக்கு ஒரு தோது வருதோ அந்த நேரத்தில் இந்த ஒரு திக்கரை 3 முறை ஓதிட்டு அல்லாட்ட கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திக்கருக்குள் இஸ்முல் ஆலம் என்ற வார்த்தை இடம்பெற்று இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திக்ரு என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம், அல்லாஹும்ம ஆலிமுல் கைபி வ ஷஹாதத்தி ஃபாத்திரு சமாவாத்தி வல் அர்தி ரப்ப குல்லி ஷைஇன் வ மலிகஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஊது பிக மின் ஷர்ரின் நஃப்ஸி வ மின் ஷர்ரின் ஷைத்தானி வ ஷிர்கிஹி வ அன் அக்தரிஃப அலா நஃப்ஸி சூஅன் அவ் அஜுர்ருஹுல் இலா முஸ்லிமி என்பதுதான் இதனுடைய திக்கர். இந்த ஒரு திக்கரை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அனைவரும் துவா கேட்பதற்கு முன்பு ஓதுங்க. 3 தடவை ஓதிட்டு அல்லாட்ட உங்களுடைய துவாக்களை கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய தமிழையும் பதிவிடுறேன். கண்ணியமானவர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் துவா கேட்பதற்கு முன்பு இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு நம்ம அனைவரும் நம்மளுடைய துவாக்களை கேட்போம். நம்ம அனைவரினுடைய துவாக்களையும் அல்லாஹ் தாலா நாம் கேட்டதை விட சிறந்ததாக நமக்கு பெற்று தருவானாக, நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் என்று துவா செய்தானாக. இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.